ஹல்லேலூயா. கேட்கல சத்தமா? ஹல்லேலூயா. உற்சாகமா காலையில எல்லாரும் டல்லா உட்கார்ந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 103 1-2. என் ஆத்துமாவே, எல்லா பேரும் இதை எப்படி சொல்லுவோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் மேறது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமா அப்படி ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு அப்படியே முடிச்சிருவோம். பட் டு வி லைக் எப்போவுமே நம்ம அதை அர்த்தத்தை புரிஞ்சு சொல்லுவோமா? ஆமேன்னு சொன்னோன்னே முடிஞ்சிடா பிரேயர். என் ஆத்துமாவே கர்த்தரை அப்படியே டக்குன்னு முடிச்சிருவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை லிட்டரல் நம்ம ஆத்துமாட்ட நம்ம பேசுகிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள்லாம் எவ்வளவோ நம்மளுக்கு பண்ணியிருக்காரு ஆண்டவர். டெய்லி இன்னைக்கு கூட இன்னைக்கு நம்ம காலையில் எந்திரிச்சு இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம்னா அதுவும் அவரோட கிருபை தான். அவர் செய்த நன்மையை எண்ணி உற்சாகமா கரங்களை தட்டி இந்த பாடலை பாட போறோம். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்தீரே. நான் திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசர் நீரையா. சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாவும் கிருபையாலே நாள்
சங்கீதம் 113:7-8 இப்படியா சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்குகிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தனது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அமேன். யார் அந்த வசனத்தை ஆமேன் சொல்லி ஏத்துக்கிற பாருங்க. அமேன். தூரம் போக மாட்டேன், உம் அன்பை விட்டு விலகி ஓட மாட்டேன். கோர சிலுவையில் யாவும் சகித்தீர், அதை நான் மறந்திட மாட்டேன். உம்மை விட்டு தூரம் போக மாட்டேன், உம் அன்பை விட்டு விலகி ஓட மாட்டேன். கோர சிலுவையில் யாவும் சகித்தீர், அதை நான் மறந்திட மாட்டேன். அன்பே உயிரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, ஆயுள் காலமெல்லாம் உமக்காக வாழுவேன். அன்பே உயிரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, ஆயுள் காலமெல்லாம் உமக்காக வாழுவேன். வாசக்கரத்தால் என்னை தூக்கினீரே, பரிசுத்த இரத்தத்தால் கழுவினீரே. வாசக்கரத்தால் என்னை தூக்கினீரே, பரிசுத்த இரத்தத்தால் கழுவினீரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினீரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினீரே. அன்பே உயிரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, ஆயுள் காலமெல்லாம் உமக்காக வாழுவேன். அன்பே உயிரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, ஆயுள் காலமெல்லாம் உமக்காக வாழுவேன். புழுதியில் இருந்தென்னை தூக்கினீரே, குப்பையில் இருந்தென்னை உயர்த்தினீரே. புழுதியில் இருந்தென்னை தூக்கினீரே, குப்பையில் இருந்தென்னை உயர்த்தினீரே. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உயரங்களில் என்னை உட்காரச் செய்தீர். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உயரங்களில் என்னை உட்காரச் செய்தீர். அன்பே உயிரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, ஆயுள் காலமெல்லாம் உமக்காக வாழுவேன். அன்பே உயிரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, ஆயுள் காலமெல்லாம் உமக்காக வாழுவேன். பெருமூச்சின் சத்தத்தை நீர் கேட்டீரே, விருந்தோடி வந்து உதவினீரே. பெருமூச்சின் சத்தத்தை நீர் கேட்டீரே, விருந்தோடி வந்து உதவினீரே. ஓங்கிய புயத்தால் பலத்த கரத்தால் அடிமை என்னை விடுவித்தீரே. ஓங்கிய புயத்தால் பலத்த கரத்தால் அடிமை என்னை விடுவித்தீரே. அன்பே உயிரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, ஆயுள் காலமெல்லாம் உமக்காக வாழுவேன். அன்பே உயிரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இயேசு நல்லவர், இயேசு கைவிடார், ஒருபோதும் கைவிடார். வாசல்களை திறப்பவர் நம்முடைய தேவன். ஹalleluya. ஓகே, எல்லாரும் எழுந்திருந்த இந்த பாடல் புதிய பாடல் தான். கற்றுக்கொண்டு பாடுவோமா? வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலை திறப்பவரே. நீங்க சொன்னா போதும், நீங்க தொட்டா போதும், என் வாழ்வில
இவ்வளவு நாள் அடைப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கும். இந்த மாதத்துல ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே வாட் இஸ் த ப்ராமிஸ் தட் யூ ஆர் கிவிங்? ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஆகஸ்ட் மாதம் நான் புதிய ஐ எம் கோயிங் டு டூ நியூ திங்ஸ், ஓப்பன் நியூ டோர்ஸ், கிவ் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். புதிய வாசல், புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புதிய காரியங்களை வாசலை திறக்க போறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எவ்ரி டே ஐ எம் எக்ஸ்பெக்டிங், லார்ட் வாட் இஸ் தட் நியூ திங் தட் யூ ஆர் கோயிங் டு டூ? என் வாழ்க்கையில் நீ செய்ய போகிற அந்த புதிய காரியம் என்னன்னு நான் எவ்ரி டே ஐ எம் எக்ஸ்பெக்டிங். ஐ நோ ஆண்டவர் உங்களுக்கென்று வாக்கு பண்ணின அந்த ஒரு காரியத்திற்குரிய வாசல் இந்த மாதம் முடிவதற்குள்ள திறக்க போகிறது. ஹல்லேலூயா. வாசல்களை திறப்பவரே, வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவர். சொல்லுவோமா? வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திற. One more time. வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திற. வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே. நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுமே. பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன. பெரிய சமுத்திரம் வந்தால் புரண்டு வருகிற யோர்தான் என்ன. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடுவே. வார்த்தையினாலும் எனக்கான வழியை திறந்திடுவே. வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே. வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவர். நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுமே. அடைபட்ட கற்பமானால் என்ன, வருடங்கள் பல ஆனால் என்ன. அடைபட்ட கற்பமானால் என்ன, வருடங்கள் பல ஆனால் என்ன. வார்த்தையினாலும் வல்லமையாலும் அற்புதம் என் வாழ்வில் செய்திடுவே. அற்புதம் என் வாழ்வில் செய்திடுவே. வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே. வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே. நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுவே. வெண்கல கதவுகள் ஆனால் என்ன, இருப்பு தாழ்பாள்கள் ஆனால் என்ன. வெண்கல கதவுகள் ஆனால் என்ன, இரும்பு தாழ்பாள்கள் ஆனால் என்ன. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு முன்பாக திறந்திடும். விசுவாசத்தோடு பாடுவோம். அவருடைய வல்லமை இதை செய்யும், அவருடைய கரம் இதை செய்யும். திறந்திடுவே. வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே. ஓ, வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே. நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், நீ சொன்னால் நீ சொன்னால் போதும், நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுவே. இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுவே. இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுவே.
ஒரு நாளும் மாற மாட்டார். அவர் சொன்ன வார்த்தையை மாற்றுவதற்கு மனிதன் அல்ல. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் வார்த்தையினால சொன்னா அவருடைய வல்லமையினால் அவர் செய்வார். ஹல்லேலூயா. வார்த்தை தந்தவர் நீர் மாறவில்லையே, சொன்ன வார்த்தையை மாற்றவில்லையே. வார்த்தை தந்தவர் வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு உங்களுக்கு குறித்ததை உங்களுக்கு நியமித்ததை அவர் நிறைவேற்றுவார். One more time. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு குறித்ததை அசல்களை தீரப்பவரே என் வாழ்விலே தீரப்பவரே. வாசல்களை தீரப்பவரே என் வாழ்விலே தீரப்பவரே. நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும். என் வாழ்வில் தீரந்திடுவே இயேசுவே, என் வாழ்வில் தீரந்திடுவே இயேசுவே, என் வாழ்வில் தீரந்திடுவே, என் வாழ்வில் தீரந்திடுவே. எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே என் வாழ்வின் கதவை தீரந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே என் வாழ்வின் One more time. ஓ எப்பத்தா. இன்றைக்கு காலையில இந்த ஆராதனை இன்றோடு அவர் பூட்டப்பட்ட அநேகருடைய வாழ்க்கையின் கதவு திறக்கிறது. எங்க வாழ்க்கையின் கதவு திறக்கட்டும் ஆண்டவரே. ஓ என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைபட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உம் வாயிலிருந்து புறப்பட்டாலுடன் விசுவாசத்தோடு பாடுவோம். அடைபட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உங்க வாயிலிருந்து புறப்பட்ட எந்த கடினமான பார்வோனின் இதயமும் திறக்கும். ஓ என்று சொல்லி தீரப்பவரே என் வாழ்வில் கதவை திறந்திடுவே. எப்பத்தான் ஓ என் வாழ்வில் கதவை திறந்திடுவே. செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டால் உடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் உம் முன்னே தகர்ந்து விழும். விசுவாசத்தோடு செங்கடல் முன்னாடி எரிகோவா இருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். குருடான கண்கள் அடைபட்ட செவிகள் நீர் தொட்டால் உடன் திறக்கும். ஊமையான வாய்கள் மந்தமுள்ள நாவுகள் நீ சொன்னாலும் எல்லா நாவுகளும் அவரை துதிக்கட்டும். குருடான கண்கள் ரிஹாசிமா லோகோ தேன கசே மறித்து போன சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். கல்லறையானாலும் வல்லமையால் திறக்கும். எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே அப்பா உம்மை உண்மையாக ஆராதிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எல்லா விதமான உமக்கு சித்தமான கதவுகள் ஆனா மூடப்பட்டிருந்தா இந்த மாதத்திற்குள்ள திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால.
ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, ஓசையுள்ள கைத்தாளத்தோடு. ஓ ஹalleluya. ஓ ரமாஷிகலகதரனா. நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் யாத்ராகமத்தின் தேவன். நான் இந்த பாடலை பாடணும்னு நினைக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அநேகருடைய கட்டுகளை உடைக்க விரும்புகிறார், அநேக வாசல்களை திறக்க விரும்புகிறார். எனக்கு ரொம்ப கிளியரா ஆண்டவர் சொன்னது, ஓப்பன் டோர், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஓப்பன் டோர். அநேக நாள் காத்திருந்த கதவுகளை ஆண்டவர், உங்களுக்கு குறித்த கதவுகளை, எந்த பார்வோனாலையும் இஸ்ரவேல் ஜனங்களை ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது. தட் டைம், அந்த நேரம் வந்த உடனே அந்த பார்வோன் அவர்களை துரத்தி விட்டான். இங்கே கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போயிருங்கன்னு துரத்தி விட்டான். வாக்குத்தத்தத்திற்கு நேராக உங்களை வழி நடத்த வல்லவர் அவர். யாக்கோபு யாத்திராகமத்தின் தேவன். அவர் யாவையும் செய்து முடிப்பார். யாருக்காக செய்து முடிப்பார்? எனக்காக செய்து முடிப்பார். அவர் சொல்றார், மோசேயின் நிமித்தம் இந்த ஜனங்களை நான் அழிக்க மாட்டேன்னு சொல்றார். மோசேயின் நிமித்தம் அந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு நான் கூட்டிட்டு போவேன்னு சொல்றார். மோசே சொல்றார், ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்களை நான் இந்த வனாந்தரத்துல அடிச்சு போட்டுறேன், நான் கிறுக்கி போட்டுறேன் அவங்க பேரை. மோசே சொல்ற, இல்ல ஆண்டவரே, எனக்காக நீங்க செய்யுங்க ஆண்டவரே. உங்களின் நிமித்தம் உங்க குடும்பத்தை தழைக்க செய்வார். உங்களின் நிமித்தம் நீங்க உண்மையாய் ஆராதிக்க, உண்மையுள்ள இருதயம் மட்டும் உங்களுக்கு இருந்தா போதுங்க. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை தழைக்க செய்து விடுவார். உங்க ஊழியத்தை பெருக செய்து விடுவார். அவர் பெருக செய்வதை எந்த மனிதனும் தடுக்க முடியாது. அன்றைக்கு பார்வோன் கட்டளையிடுறான், எல்லா குழந்தைகள், ஆண் குழந்தைகளையும் கொன்று விடுன்னு. ஆனா அந்த பார்வோனால அந்த பெருக்கத்தை தடுக்க முடியல. ஓ ஹசேமலா ஹாசிமலா கதானா. உங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. வேதனை உண்டாக்கும் வழி ஏதாவது உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க. அந்த ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அந்த காலை வேளையில எவ்வளவுதான் பாடினாலும் உங்க இருதயம் திருக்குள்ளதாயும், உங்க இருதயம் கபடுள்ளதாயும், உங்க இருதயத்துல நல்ல எண்ணங்கள் இல்லாட்டினா ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி வைக்க முடியாது. ஒரு ஸ்டெப் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா 10 ஸ்டெப் பின்னாடி போயிருவீங்க. ஏன்னா சாத்தானுக்கு தெரியும் இந்த மனுஷனோட இருதயம் நல்லா இல்லைன்னு. ஆனா உங்க இருதயத்தை சரிப்படுத்துறீங்களா? இந்த கால வேளையில, ஆண்டவரே, என் இருதயத்துல வேதனை உண்டாக்கும் ஏதாவது இருந்ததுன்னா, சுயமான காரியங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, பாவமான காரியம் ஏதாவது இருந்தா, ஆண்டவரே உங்களை சமூகத்துல வைக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றீங்களா? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. ஏசப்பா, ஆண்டவரே, இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரே, என் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, தூரத்திலிருந்து என்னுடைய நினைவுகள் எல்லாம் அறிகிறவரே, ஆண்டவரே, எண்ணங்கள் எல்லாம் அறிகிறவரே, சுயநலமான எண்ணங்களை என்னை விட்டு அகற்றுங்க ஆண்டவரே, சுயநலமான எண்ணங்களை அகற்றுங்க. அடுத்தவர்களுக்கு விரோதமாய் நான் பேசுகிற காரியங்களை என்னை விட்டு அகற்றுங்க. அடுத்தவங்களுக்கு விரோதமாய் நான் அவங்களுக்கு தெரியாம அவங்களுக்காக நான் குழி தோண்டுகிற அந்த காரியத்தை மன்னிங்க. யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து அவர்கிட்ட சொல்லுங்க. ஓ ரமா ஷீகல், அது ஆண்டவருக்கு சுத்தமா பிரியமில்லாத காரியம். மற்றவர்களுக்கு விரோதமாய் அவர்களுக்கு துரோகம் செய்ய நினைத்தீங்கன்னா அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். சவுலானவன் எவ்வளோ பெரிய துரோகத்தை தாவீதுக்கு செய்தான். ஆனாலும் தாவீது சொன்னான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாக நான் என் கையை எடுக்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் அந்த காரியத்தை. ஆண்டவர் தாவீதை சும்மாவா உயர்த்தினார். ஆண்டவர் தாவீதுக்கு முன்பாக சும்மாவா திறந்த வாசலை வைத்தார். அவருடைய இருதயத்தை பார்த்து, தாவீதின் இருதயத்தை பார்த்து, என் இருதயத்திற்கு ஏற்ற மகன் என்று தாவீது கையிட்டு செய்த எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். தாவீது மென்மேலும் பெருகினார். அவரோடு கூட, தாவீதோடு கூட ஒரு நித்திய உடன்படிக்கையை செய்தார். அந்த நித்திய உடன்படிக்கை சந்ததி சந்ததி சந்ததியா இன்று வரைக்கும் நின்று கொண்டிருக்கிறது. ஓ ரமா ஷகலகரகதனா. இயேசுவே, எல்லா திருக்குள்ள காரியங்களை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இப்ப நீங்க ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாக யாத்ராகமத்தின் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. யாத்ராகமத்தின் தேவனே யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக முன்குறித்ததை எப்படியும் செய்து முடிப்பார். எப்படிங்க செய்வாரு? எப்படியாவது செய்வார். ஓ யாவையும் செய்து, எல்லாரும் ஓ எனக்காக முன்குறித்ததை எப்படியும் செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எல்லாமே செய்து முடிப்பார். செய்து
உங்களுக்காக நிற்பாருங்க. உங்களுக்காக நிற்பார். உங்களுக்காக முன்பாக போவார். உங்களுக்கு என்று ஒரு சேனையை அனுப்புவார். உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்புவார். எஸ், எனக்காக செய்து முடிப்பார். செங்கடலே நீ எம்மாத்திரம், உன் சவால்கள் எனக்கு முன் எம்மாத்திரம். கடல்களை பிளந்தவர் என்னும் தண்ணீரை தரையாக மாற்றிடுவார். செங்கடலே நீ எம்மாத்திரம், உன் சவால்கள் எனக்கு முன் எம்மாத்திரம். கடல்களை பிளந்தவர் என்னோடுண்டு, தண்ணீரை தரையாக மாற்றிடுவார். செய்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஓ, என் தேவன் எனக்காக செய்வார், முன்பாக செல்வார். ஓரஹாசே மலஹாசே, செய்து முடிப்பார். எஸ் ஜீசஸ், எல்லாத்தையும் செய்து முடிப்பீங்க ஆண்டவரே. செய்து முடிப்பார். ஓஹோ, செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். எனக்காக எரிகோ எரிகோ மதிலே எம்மாத்திரம், உன் பிரம்மாண்டம் எனக்கு முன் எம்மாத்திரம். மதில்களை பெயர்ப்பவர் என்னோடுண்டு, என் ஆர்ப்பரிப்பில் உண்டு. ரெஹாசே மலகதோரோஷே, ரிகாமல மத்சோனோல மதரசே. மதில்களை பெயர்ப்பவர் என்னோடுண்டு, என் ஆர்ப்பரிப்பில் உண்டு. One more time, one more. எரிகோ மதிலே எம்மாத்திரம், உன் பிரம்மாண்டம் எனக்கு முன் எம்மாத்திரம். மதில்களை பெயர்ப்பவர் என்னோடுண்டு, என் ஆர்ப்பரிப்பில் உண்டு. நொறுக்கிடுவார். எரிகோ மதிலே ஓ, நீ எவ்வளவு பெரிய மதிலா இருந்தாலும் you are nothing before the presence of God. ரிஹாசே மலகதோரோரோ, உன் மதில்கள் நொறுக்கிடுவார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். எனக்காக செய்து முடிப்பார். ஓஹோ, ரிஹாசே மலஹரகதரகோஷே, எல்லாமே செய்து முடிப்பார். யாத்ராகமத்தின் தேவனே, யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக முன்குறித்ததை, இந்த கேட் ஆஃப் ஹெவனுக்கு முன்குறித்ததை எப்படியும் செய்து முடிப்பார். ஓரஹாசி மலஹாசே, யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக முன்குறித்ததை எப்படியும் செய்து முடிப்பார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாமே செய்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து ரோஹோசே மலகதரகசே. நம்ம ஆக்ஷனோட பாரு. உங்க முன்னாடி எரிகோ மதில் என்ன? வாட் இஸ் தட் ஜெரிகோ வால்? உங்க முன்னாடி என்ன இருக்குது? அந்த எரிகோ மதிலை பார்த்து சொல்றேன், எரிகோ மதிலே நீ எம்மாத்திரம், உன் பிரம்மாண்டெல்லாம் எனக்கு எம்மாத்திரம். ஏன்னா மதில்களை தூள் தூளா நொறுக்கிறவர் இருக்கிறாரு. என் ஆர்ப்பரிப்புல, என்னுடைய ஆனந்த சத்தத்துல நீ இருக்கிற இடம் தெரியாம போயிரும். ஓ ரஹாசி மலகதனா. மேபி இந்த கேட் ஆஃப் ஹெவனுக்கு ஒரு சர்ச்ன்றது ஒரு எரிகோ மதில போல ரொம்ப கஷ்டமானதா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் செய்வாருங்க. அதெல்லாம் ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். ஓ, நம்முடைய இருதயம் அவருக்கு முன்பாக சுத்தமுள்ளதா இருக்கும் பொழுது அவர் உங்களுக்காக செய்ய நினைக்கிறத உங்க கண்கள் கண்டதில்லை, உங்க செவிகள் கேட்டதில்லை, நீங்க ட்ரீம்ஸ்ல கூட பார்த்ததில்லை. உங்களுக்கு முன்பாக உங்க குடும்பத்துல யாருக்குமே நடந்திராத மகா பெரிய காரியத்தை செய்வார். மகா பெரிய காரியத்தை செய்வார். மகா பெரிய காரியத்தை செய்வார். ரோஹோ சீமா லகதீர ரகலகதரோ ரீமா மம லகதரரரரரரரர ரீமா மம மம லகதரரரகதரா ரீகதரரகதரரா. எரிகோ மதிலே எம்மாத்திரம், உன் பிரம்மாண்டம் எனக்கு முன். ஆக்ஷனோட பெயர்ப்பவர் என்னோடுண்டு, என் ஆர்ப்பரிப்பில் உன்னை நொறுக்கிடுவார். எரிகோ மதிலே நீ எம்மாத்திரம், உன் பிரம்மாண்டம் எனக்கு முன் எம்மாத்திரம்.
யாரும் வேடிக்கை பார்க்க வேணாம். This is the time of deliverance. This is the time of deliverance. எல்லாரும் வாயை சத்தத்தை உயர்த்தி ரிகாமா லகாதி இரகாதனா. Don't expect the music to go. Let your voice be, Lord, let your voice be heard. நல்ல சத்தத்தை உயர்த்தி ரிகாமா தனனா கலகா ரூமா மாமா லகாசே ரிகாதின மலமரமதரோ ரிகாதிர மலமரனா. நான் மீண்டும் சொல்றேன், அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை உங்க கண்கள் கண்டதில்லை, உங்க செவிகள் உணர்ந்ததில்லைங்க. உங்க சந்ததிக்கு அவர் செய்ய போறத, ஓ ரமாஷிகலகதரா, உங்க சந்ததிக்கு அவர் செய்ய போறத உங்க கனவுல கூட நீங்க நினைச்சதில்ல. ஓ ரமதரகதனமரா, அவருடைய கரம் இதை செய்யும், அவருடைய கரம் இதை செய்யும், அவருடைய வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். ஓ ரமாஷிகலகதரா ரிகதிரமலமரா. அவர் போய் சொல்ல மனுஷன் அல்லங்க, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னா செய்வார், அவர் சொன்னா செய்வார், அவர் சொன்னா செய்வார், அவர் சொன்னா செய்வார். அதற்கு தடை பண்ற ஒரே நபர் நம்ம தான். நம்ம மாத்திரம் தான் அவர் நம்ம வாழ்க்கையில செய்யறத தடை பண்ண முடியும். ஆண்டவரே நான் என்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, நான் அதற்கு தடையா இருக்க மாட்டேன் அப்பா. ஓ ரமா ஷிகலகதனமா. எல்லா பாவமான காரியங்களை, எல்லா பாரமான காரியங்களை அவருடைய சமூகத்துல இறக்கி வச்சிருங்க. அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் பொய் சொல்லவே மாட்டார், அவர் பொய் சொல்லவே மாட்டார். ஓ ரகாது, உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பவன் ஒருவனும் இல்லை என்று அவர் சொன்னார். நமக்கு முன்பாக நிற்பவன் எவனும் இல்லை. ஓ ரஹாசி மலகாதீர் ரகா, திகில் உன்னை அணுகாது, திகிலுக்கு தூரமாவா என்று சொன்னா நம்ம திகிலுக்கு தூரமாவோம். பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னா அது அப்படியே நடக்கும். அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்கள் அதை காணும். ஓ ரமா ஷீகலபதரரக ஷீதரகதரோ. ஹல்லேலூயா. நீர் பொய் வார்த்தை பேசிட மனதும் மாறிட மனித நீர் அல்லவே. இயேசுவே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாம. மனுஷங்க சொல்லுவாங்க, நான் அப்படியா சொன்னேன், நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் சொன்னது எனக்கு ஞாபகமே இல்லையே, நான் சொன்ன மாதிரியே தெரியலையே, எனக்கு தெரியல, நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு தரம் சொன்னா, ஒரு தரம் சொன்னா அவ்வளவுதான், அவர் செய்வார். ஓ ரமாஷிகலகதரரக ஷெமலகதனா ரிமலகதரரோகோ ஷெபலகதரரா ரியாமதரரோகோ ஷெபலகதரரா. ஏசப்பா, நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தை. ஓ இருமுறை என்னிடம் நீ சொன்னதை குறித்து, இன்று மீண்டும் மீண்டுமாக இந்த வார்த்தை வருது. சரியான நேரத்துல, குறித்திட்ட காலத்துல அவர் செய்வார். நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவி. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் ரிஹமலகதே. அப்பா அப்பா, உங்க கை கூடாதது ஒண்ணும் இல்லை. ஓ உங்க கைகள், உங்க கைகள் ஏரஹாசே பலோஹோசே ரிதரஹாசே இயேசுவால் கூடா. ஓ நேசரால் கூடா. என்னோட அப்பாவுக்கு நீ சர்ஜரின்னு சொன்னோடனே நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அழுதேன். ஆண்டவரே, அது உமக்காக ஓடின கால்கள்ல தான் ஆண்டவரே, அயராமல் உழைத்த கால்கள்லப்பா ஆண்டவரே அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், நான் அனுமதித்திருக்கிறேன், ஆனால் அது மேற்கொள்ளாது என்று சொன்னார். சில காரியங்களை, சில இழப்புகளை, சில பாதைகளை
சில தனிமை. ஆண்டவர் என்னை காலையில சொன்னார், அநேகரை நிறைய பேர் சுத்தி இருந்தாலும் ஒரு தனிமை என்ற ஃபீலிங்ல இருக்கிறாங்க. இந்த தனிமை என்ற ஃபீலிங் அனுமதித்திருக்கிறது நன்மைக்காக. இந்த தனிமையில தான் நம்மளை தேவனை நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். இந்த தனிமையில உட்காந்து புலம்பாதீங்க, இந்த தனிமையில குறை சொல்லாதீங்க, இந்த தனிமையில உட்காந்து வேதத்தை எடுத்து வாசிங்க, இந்த தனிமையில உட்காந்து அந்நிய பாஷையில பேசுங்க. அனுமதித்தது எல்லாம் நன்மைக்காக. இழந்தது அதுல என்ன நன்மை இருக்கு? நான் கேட்டேன், ஆண்டவர் இந்த ஆபரேஷன்ல என்ன நன்மை இருக்கு? எங்க அப்பாவுக்கு இந்த வேதனையில என்ன நன்மை இருக்கு எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. அவருடைய சாவரின் நாலேஜ், சாவரின் பவர்ல, அவருடைய அநாதி, அவருடைய ஞானத்தில் அவர் என்ன வச்சிருக்காருன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், ஏசப்பா ரொம்ப நல்லவர். அவர் ரொம்ப 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 நல்லவர். அவர் ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார். என் வாழ்க்கையில சத்துரு சில தீமைகளை செய்தாலும் அவர் எனக்கு நன்மையாக மாற்றி தருவார். அந்த நன்மையாக மாற்றி தருவார். அதை நான் ஒரு நாள் காண்பேன், என் கண்களினால் நான் அதை காண்பேன். ஓ ரமஷகலகரகதரரா ரிமமமலகசே. ரெண்டு கரங்களை உயர்த்தி நாம சொல்லுவோம், அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மை. ஓ அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. வீணதின் காலத்தில் எனக்காக யாவையும் செம்மையா செய்வீர்கள், செம்மையாய் செய்வீர். ஒரு ஆசை மலகதரகஷே. செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறையவில்லை, உம்மால் கூட. உங்க கைகள் சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில டிலே ஆயிருக்கு. இட்ஸ் பீன் டிலேட். டு யூ அக்செப்ட்? அவர் குறித்த நேரத்தில் செய்வார். ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக இந்த வார்த்தையை இந்த சபைக்கு சொல்லுகிறார். அவர் குறித்த நேரத்தில் அது நடக்கும். அதை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது, எந்த கவர்மெண்ட் ரூல்ஸாலும் தடுக்க முடியாது, எந்த சத்துருவாலும் தடுக்க முடியாது. குறித்த நேரத்தில் அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். ஓ ரகஷி மலகதரரகா. அந்த தாமதத்தை குறித்து நீங்க இந்த தாமதத்தை குறித்து முறுமுறுக்காதீங்க. அந்த தாமதத்தை குறித்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த தாமதத்தை குறித்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் ராஜாவாக த்ரோன்ல உட்கார்ந்ததுக்கு இடைப்பட்ட அநேக ஆண்டுகள் இருந்தது. அவன் ஓட 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 துரத்தப்பட்டான் தாவீது. ஆனால் எல்லா தீமைகளையும் ஆண்டவர் நன்மையாக மாற்றினார். வாழ்க்கையில ஏற்பட்ட டிலேஸ் எல்லாம் ஆண்டவர் நன்மையாக மாற்றினார். இறுதியில என்ற இருதயத்திற்கு ஏற்ற மகன் என்று நித்திய உடன்படிக்கையை தாவீதோடு பண்ண பரிசுத்த ஆவியானவர் தேவனானவர் இறங்கி வந்து அவனோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறார். வேதத்துல முதல் தடவை ஒரு தனிப்பட்ட மனிதனோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை. ஓ ரபா ஷிபலகதிரமா. உங்க வாழ்க்கையில அநேக நாள் தள்ளப்பட்டு டிலே ஆகி மத்தவங்க முன்னாடி ஒரு மாக்கரி, ஒரு கேலிக்குறியா, ஒரு கேள்விக்குறியா, ஒரு கேலி பொருளா இருந்தாலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு தேவன் சொன்னதை அவர் நிச்சயமாய் செய்வார். அவர் எல் ஷடாய் தேவன் செய்வார். எல் ஷடாய். வாயை திறந்து சொல்லுங்க, எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய். நீ செய்வீரப்பா, சர்வ வல்லவர், நீ செய்து முடிப்பீ. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. எல்
எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய. உங்க வலது கையை உங்க இருதயத்துல வச்சு இடது கையை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்யவர், அன்னாலை களிப்பாய் மாற்றினவர், அன்னாலை களிப்பாய் மாற்றினவர், என்னையும் மாற்றிடுவார். அன்னாலை களிப்பாய் மாற்றினவர், என்னையும். ஆகாரின் கண்ணீரை துடைத்தவர், ஆகாரின் கண்ணீரை துடைத்தவர், என் கண்ணீர் மாற்றிடுவார். ஆகாரின் கண்ணீரை என் கண்ணீர் மாற்றிடுவார். ஆமாண்டவரே, என்னால ஒண்ணும் கூடாதப்பா, என்னால ஒண்ணும் கூடாதப்பா. என் ரெண்டு கையும் பரலோகத்துக்கு நேராக விரிச்சு நான் காமிக்கிறேன். இந்த கையால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா இந்த கரத்தை நீங்க பிடிச்சிருக்கும் பொழுது, இந்த கரத்தை நீங்க பிடித்திருக்கும் பொழுது எங்களால எல்லாம் செய்ய முடியும் ஆண்டவரே. ஓ ரஹாசி மலகதர உம்மா, எங்களால முடியாது, என் சுயத்தினால முடியாது, என் சொந்த பலத்தினால முடியாது. ஆனா நீங்க என் கையை பிடித்திருக்கும் பொழுது, ஓ உம்முடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் போது, அந்த வலது கரம் என்னுடைய வலது கரத்தை பிடித்திருக்கும் பொழுது, ஓ என்னாலும் எல்லாம் கூடுமப்பா. ஓ ஹல்லேலூயா. ரெஹசமனகரகதரக ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ரெண்டு கரங்களை உயர்த்தி